தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் கோடான கோடி ரசிகர்களுக்கு அன்பு வணக்கம். 1980ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி தளபதி அவர்களுக்கு ஒரு அழகிய தங்கச்சி பாப்பா பிறக்கிறது. ஏற்கனவே பிறக்க இருந்த தம்பி மறைந்தது மனம் உடைந்திருந்த தளபதிக்கு தங்கை மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தார். தளபதி பிறந்த 6 வருடம் கழித்து 3வது குழந்தையாக பிறந்த இந்த பெண் குழந்தை தளபதியின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சிக்கு ஒற்றை காரணமாக அமைந்தது. ஒரு அழகிய பொம்மை மாதிரி கொழு கொழுவென இருக்கும் தங்கை என்றால் தளபதிக்கு கொள்ளை பிரியம். பார்க்க பார்க்க ஒரு தங்க கட்டி போல அழகே உருவாய் அமைந்த அந்த குழந்தை மீது தளபதி அளவு கடந்த பாசத்தை வைத்திருந்தார். தங்கையே தனது மகிழ்ச்சி என மாறினார். தங்கை பிறந்தவுடன் தன்னிடம் தனக்காக வாங்கி வைத்திருந்த அத்தனை பொம்மைகளையும் தங்கைக்கு கொடுத்து விட்டாராம் தளபதி. அடிக்கடி தன் தங்கை கன்னத்தில் அன்பு முத்தமிடுவாராம். தங்கைக்கு வீட்டில் வைத்த பெயர் வித்யா. தளபதி பிறந்தது முதல் அதிர்ஷ்டம் வந்ததுன்னு சொன்னாலும் தங்கைதான் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கினாள் என்று தளபதி சொல்வாராம். தங்கை பிறந்ததும் தான் தங்கள் குடும்பத்துக்கு வெளிச்சம் பிறந்ததுன்னு சொல்லும் அளவு குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற தங்கை மீதான தளபதியின் பாசம் அளவு கடந்து வளர்ந்தது. இப்படியெல்லாம் சந்தோஷமாக சென்று கொண்டு இருக்கும் போதுதான் மீண்டும் ஒரு பெரிய சோகம் நிகழ்ந்தது. தங்கைக்கு 1½ வயது இருக்கும்போது திடீரென ஒரு நாள் மயங்கி கீழே விழுந்து விட்டாள். உடம்பு சரியில்லாமல் மயங்கி விழுந்த குழந்தையை மருத்துவமனைக்கு தூக்கிட்டு ஓடி போய் காட்டியிருக்காங்க. எல்லா வகையான டெஸ்டும் எடுத்து முடித்து முடிவுகள் வந்த பிறகு அதை பார்த்த டாக்டர் தலையில் இடி விழுவது போல் ஒரு வார்த்தை சொன்னார். அதை கேட்டதும் மொத்த பேரும் உடைந்து போனார்கள். இனி நாங்க செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, இன்னும் 1 அல்லது 2 ஆண்டுகள் தான் வித்யா உயிரோடு இருப்பார் என டாக்டர் சொல்ல, அதை கேட்டதும் தளபதி சட்டென உலகமே சுற்றுவது போல் மயக்கம் போட்டு விழுந்து விட்டாராம். உடனே அம்மா அவர் முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்பி தங்கைக்கு ஒண்ணுமில்லை என கூறி சமாதானம் எல்லாம் செய்தார்கள். தளபதி மனம் கேட்கவில்லை. பிளட் கேன்சர் என்றால் என்ன என்று தெரியாத தளபதி தன் தங்கைக்கு அந்த நோய் என்பதை கேட்டு உடைந்து போனார். வாரம் வாரம் தங்கை வித்யாவை மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்று வைத்தியம் பார்த்து அடிக்கடி இரத்த மாற்றமும் செய்வார்களாம். அப்படி புது ரத்த மாற்றம் செய்த கொஞ்ச நாள் தங்கை நல்லா இருப்பாங்க, பிறகு சோர்ந்து விடுவாராம். ஆனாலும் தங்கையை எப்படியாவது காப்பாற்றியே ஆக வேண்டும்னு அம்மாவும் அப்பாவும் எவ்வளவோ போராடினார்களாம். மகிழ்ச்சியா